ஸ்கூலுக்கு போகாம இந்த பையன் என்னடா பண்ணிட்டு இருக்காங்க? டேய் நம்ம பிராண்டியா? சகோதரா எங்களுக்கு கொஞ்சம் பிராந்தி ஊத்த முடியுமா? இது விஷம் கலந்த பிராந்தி. விஷமா? அப்ப நீங்க மட்டும் வாங்கி சாப்பிடுங்கடா. எங்களுக்கா? ஐயோ, நீங்க யாரும் சாப்பிட வேணாம். நான் வாங்கினதை நானே சாப்பிட்டுக்கிறேன். அப்ப நீ சாப்பிட போறியா? ஆமா. என் காதலி என்ன ஏமாத்திட்டா. உன்னையும் ஒருத்தி காதலிச்சாளா? ஆமா தம்பிகளா. நான் கருப்பா இருக்கேன்னு சொல்லி சாரி லெவல் வாங்கி கொடுத்தா. குள்ளமா இருக்கேன்னு சொல்லி ஹீல்ஸ் வாங்கி கொடுத்தா. சோப்பு சீப்பு கண்ணாடி பவுடரு சென்ட்டு எக்ஸ்ட்ரா எல்லாம் வாங்கி கொடுத்தா. கடைசியில இன்னொருத்தனுக்கு எனக்கு கல்யாணம்னு சொல்லி போட்டா. அப்பதான் கை மாறிட்டல்ல. அப்புறம் எதுக்குன்னு இந்த சமாதி? இது என் காதலுக்காக இந்த ஷாஜகான் கட்டிய தாஜ்மஹால். தாஜ்மஹால் தான் கட்டிட்டிய, அப்புறம் ஏன்டா சாக போற? முடியல, அவளை என்னால மறக்க முடியல. அப்படி இருந்து தாடி விட்டும் பார்த்தேன், தண்ணி அடிச்சும் பார்த்தேன். இருந்தும் வசதிகள் இருந்தும் நோ பீஸ் ஆஃப் மைண்ட். அதுக்காண்டி மண்டைய போடுறதா? அப்பே ஆத்தா கூட பிறந்தவங்க சொந்தக்காரவங்க பந்தக்காரவங்க அவங்கள விட ஆசைப்பட்டவனுக்கு பெருசா போயிட்டானா? உயிரை வெட்டத்துல ஒரு அர்த்தமானா? அவ உன்னை மறந்துட்டு வேற கூட வரல. நீ எதுக்காக சாணம்? நீ எதுக்காக சாணுங்கிற? உங்களை ஒருத்தி ஏமாத்தி இருந்தா நீங்க இப்படி பேச மாட்டீங்க. எது? நாங்களும் காதல் தோல்வியில கண்ணீர் விட்டவங்க தான். டேய், கேவலம் 50 கிராம் மனசுல இவ்வளவு துக்கம் இருக்கும்போது எங்க 500 கிராம் மனசுல எவ்வளவு துக்கம் இருக்கும்? ஏன்டா டேய், அதுக்காக நாங்க தற்கொலை பண்ணிட்டோம். துக்கத்தை ஃபீல் பண்றா, அதுக்காண்டி சாவாத. தம்பிகளா, நல்ல நேரத்துல வந்து என்ன காப்பாத்துனீங்க. நான் இனிமே சாகவே மாட்டேன். இது எதுக்கு? அப்பவே நினைச்சேன்டா இந்த மாதிரி வாழ்க்கையெல்லாம் நீடிக்காதுன்னு. அதனால தான்டா அவ கொடுத்த கெஸ்ட் ஹவுஸ்ல கூட தரையில படுத்துக்கிட்டு இருந்தேன். என்னமோ தலைமையில தூக்கி வச்சுக்கிட்டு பெருசா ஆடிக்கிட்டு இருந்தீங்க தலைகால புரியாம. இப்ப என்ன ஆட போறீங்க? தம் அடிக்க கூட வழி இல்லடா. டேய், எல்லாரும் மேல என்ன தப்பு இருக்கு? அதே என்ன கலற? அத மறக்க முடியலையே. வாயா சோலா சொல்லு. பேசாம ஆண்டவன் போய் நிலைமை சொன்னோம்னா அவர் யாரும் ஹெல்ப் பண்ண மாட்டாரு. பாடிய மேல தூக்கு. என்னப்பா? செருப்பு இல்ல செருப்பு இல்ல. இல்லாதனால தான் உன் அடிக்கல. இருந்திருந்தா பிஞ்சிருக்கும். படு. வேற மடையா அவர் கொடுத்த வேலையை அவளால விட்டுட்டோம். இப்போ எந்த மூஞ்சி வச்சுட்டு அவர் போய் பாக்குறதுடா? டேய், ஒரு ஐடியா. என்ன? எங்க ஊர்க்கார ஒருத்த வெஸ்ட் மாம்பலத்துல இருக்கான். அவங்கிட்ட போன ஒரு 50 100 தேத்தலாம்டா. ஐயோ அறிவு ஆரஞ்சு விடுவேன். பேசாமத்துக்கு எப்படா போறது? நீந்திக்கிட்டே போலான்றியா? ஆட்டோல போலாம்ல. அவன் மட்டும் தான் இறங்குனதுக்கு அப்புறம் காசு கேட்பான். ஏண்டா எப்படி கேட்பான்ல? ஓடிடலாம்ல. டேய், மதுரை அசத்திட்டடா. அதான் மதுரை. ஆட்டோ 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 முன்னால போயா, முன்னால போ. ஆட்டோ ஒரு கூட்டாங்க எங்க? வெஸ்ட் மாம்பலம், அயோத்தியா மண்டபம், ஆரிய கவுடா ரோடு. காசு இருக்கா? காசு எல்லாம் ஏறுவாங்களா? என்னங்க எல்லாம் இப்படி சொல்லிட்டு தான் ஏறி உட்காருவானுங்க. அங்க போய் இங்க போனுவானுங்க. கடைசியில வரன்ட்டு இறங்கி போறவன் திருப்பி வரதே இல்ல. உங்களெல்லாம் டிவி பேப்பர்ல விளம்பரம் கொடுத்தா கண்டுபிடிக்க முடியும். எவனை நம்புறதுனே தெரியல. சோலா தோசியம் பார்த்த மாதிரி கரெக்டா சொல்றான். விட்டு கேட்டுருப்பான். டேய், உங்கள்ட்ட லைசென்ஸ் இருக்கா? அது உனக்கு தேவையில்லாத விஷயம். சொல்றா. ஆட்டோல ஏறதுக்கு முன்னாடியே காசு கேட்டியே, அது மட்டும் என்ன தேவையான விஷயமா? சொல்றா. காட்டுறா காட்டுறா. என்ன எவங்கடா காட்டாடா? எவங்கடா காட்டியா? யாருன்னு காட்டுறா. மச்சான் கொஞ்சம் தம்ம குடி. வாங்கடா. ஏய் நான் தண்டோர்காரன்டா. கோயில் மட்டும் தான் கடத்துன்னு நினைச்சிட்டீங்க. கோதாவளி யாருங்க? ஏய் வாடா டேய். வாடா டேய் வா. வாடா. என்ன தனியா ஆடுற? ஏய் என்னடா சும்மா என்னடா இங்க தகராறு? காசு இல்லாம ஆட்டோ கூப்பிட்டு கலாட்டா பண்றாங்க சார். அவனுங்க 3 பேருக்கு மூளை குழம்பி போச்சு. அப்படித்தான் செய்வானுங்க. நீ என்ன பண்ற? ஆட்டோவில் இவனுங்களை ஏத்தி என் வீட்டுக்கு கூட்டுங்க. ஐயா நம்ம வீட்டுக்கு தானே? மச்சினி வீட்டுக்கு. ஓகேயா. வா. சார் தெரியுங்களா போயிட்டாங்க. விடுங்கடா டேய். காலை தூக்கி அங்கிட்டு போடுங்கடா. பிளாட்பாரத்தில் படுத்திருந்த மாதிரியே தூங்குறாங்க பாரு.
ஏண்டா மூக்க பிடிச்சா தூக்குவேன்? வேற ஒண்ணும் கிடைக்கல, அதான் கிடைச்சு தூக்குனேன். அங்க பாரு. ஐயோ ஆண்டவன். உண்டு. எவன்டா என் மேல கை வச்சவன்? ம் அப்புறம் ஐஜி சொல்றாரு, கமிஷனர் சொல்றாருங்கிறதுக்காக செய்யாதீங்க. உங்களுக்கு எது சரின்னு படுதோ அதை செய்யுங்க. சரி, நான் வரேன்னு சொல்லுங்க. வச்சிடறேன். ஏப்பா கும்பகர்ண கூட்டாளிகளா, தூக்கத்தை என்ன ஒட்டுமொத்தமா குத்தகை எடுத்துட்டீங்களா? இது ரம்ஜான் பண்டிகைக்கு உங்களுக்காக எடுத்து வச்ச Dress. ஜி கிட்ட சொல்லி அனுப்புனேன். நீங்க தான் வேலைய விட்டே போயிட்டீங்களாமே. குளிச்சிட்டு இத போட்டுங்க. இந்த ஆகட்டுமா, ஆகட்டும். குளிச்சுட்டு வேகமா வாங்க. சூடு ஆறதுக்குள்ள சாப்பிட்டாதான் பிரியாணி நல்லா இருக்கும். ஆஹா, ஆண்டவர்னா ஆண்டவர் தான்டா. டேய், 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 ஐயாவோட வாரிசை பாருடா. அடடடட. டேய், அப்படியே மாடனோட ஜெராக்ஸ் காப்பிடா. இவனும் இன்ஸ்பெக்டர் ஆயிடும் போல இருக்கு. ஆகணும். சிக்கன் வாசனை மூக்கு தொலைக்குது. வாங்கடா சீக்கிரம். ஆமாமா, நம்ம சின்ன ராசா கூட உட்கார்ந்து ஒரு பிடி பிடிச்சிர வேண்டியதான். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். ஆஹா. ஆண்டவா. சிக்கன் சூப்பர். இன்னும் 2-3 நாளைக்கு பசியே எடுக்காது. நான் எங்கப்பா சமைச்சேன்? பொண்ணு பார்க்க போனப்ப இவங்க கையால் ஆக்கின பிரியாணி சாப்பிட்டு அப்ப ஃபிளாட் ஆனதுதான். சாப்பிடுங்க. எல்லோரும் கொண்டாடுவோம், எல்லோரும் கொண்டாடுவோம் அல்லாஹ்வின் பெயரை சொல்லி, நல்லாரும் வாழ்வழி, நல்லாரும் சொல்லி, எல்லோரும் வாழ்வழி. பரவாயில்லடா. கோயில் காரமா இருக்கு. நான் என்ன நினைக்கிறேன், கிருஷ்ணன் அப்ப எதுவும் கெடுபிடி பண்ணிருப்பானோ? டேய் அப்படி இல்லடா. காயத்ரி வீட்லயும் ஓகே, கிருஷ்ணா வீட்லயும் ஓகே. ஆனா நிச்சயம் அங்க டேய் நாங்க என்ன பேசிட்டு இருக்கோம், நீ என்ன செஞ்சுட்டு இருக்க? இப்ப ரொம்ப அவசியமா அது. எங்களை எல்லாம் பார்த்தா உனக்கு எப்படி தெரியுது? என்னடா கண்ண குத்த வர்ற? நான் நினைச்ச மாதிரியே ஒத்தல தான் வந்திருக்கு. என்னுடைய சந்தேகம் நம்ம ஓனர் மேலதான். தங்கச்சி மேல உயிரை வச்சிருக்க ஓனர் மேல ஓனரே சந்தேகப்படுறான்டா. உன்ன உனக்குள்ள ஒரு முடிவு எடுத்துறாரா? அது அப்புறம் ஓனர் மேல சந்தேகப்படுற நீங்க? ஆமா, நம்ம ஓனர் பெரிய உத்தம புத்திரன். உள்ள கூப்பிட்டு அடிப்பான், வெளியே வரும்போது வாழைப்பழத்தை கொடுத்து அனுப்புவான். ஏண்டா ஒருவேளை கிருஷ்ணாவுக்கு வாழைப்பழத்தை கொடுத்துருந்தா? பரவாயில்லையே, உனக்கும் கொஞ்சம் புத்தி இருக்குடா. எங்களுக்கு எல்லாம் புத்தி இல்லையா? எப்படிடா கண்டுபிடிக்கிறது? அத முதல்ல சொல்லுங்கடா. அதுக்குதான் ஒருத்தர் இருக்கானே, ஓனர் மூக்கோட காத்து. யாருடா? செக்ஸ் தாத்தா. விதவிதமா சோப்பு சீப்பு கண்ணாடி, ஏ அக்காமாவ வந்து நின்னா முன்னாடி, எப்பவுமே காதல் ஒரு கண்ணாடி. ஊர்மிளா, ஊர்மிளா, உனக்கு என் கையால ஊட்டி பார்க்கணும்னு நான் எத்தனை காலமா காத்துக்கிட்டு இருக்கேன் தெரியுமா? நாங்க 2 பேரும் பிஞ்சில்ல. நீ ஏன் தலையில கை வச்சுட்டு இருக்க? உனக்கு ஊட்டுறேன். என் கனவு கண்ணியே, இத கவனி. வெள்ளக்கார செல்லமே, உனக்கும் வச்சிருக்கிறேன் ஊட்டுறதுக்கு. எப்ப என் பக்கம் கண்ணு திறக்க போறியோ? எங்களை கொஞ்சம் ஊட்டுறது. கண்ட்ரி ப்ரூட்ஸ், காலிங் பெல் அமுக்காம ஏன்டா உள்ள வந்தீங்க? பூஜை பண்றது தெரியல? என்ன காரணத்தோடடா? காதை கொஞ்சம் இப்படி கொண்டா. நாளைக்கு விடிஞ்சதான். ஒண்ணு இல்ல, 2 அனாவசியமா கதை தட்டாதேன்னா. பார்த்து புதுசு. சில்பா, சில்பா, நீ ஏன் கிரைண்டர் மாதிரி சுத்தி சுத்தி வந்துகிட்டு இருக்க? உன் முகத்தை காட்ட. ஷை டைப். ஷை டைப். இப்படியே முதுக மட்டும் காமிச்சுக்கிட்டு இருக்கியே. மோட்சம் அடையணும். ஓ டார்லிங். இது என்ன இடுப்பு தலகாணியா? இது இது தலகாணி இல்ல. அதான். நல்லா இருக்கு டார்லிங். சுகம்னா இது சுகம். ஏன் டார்லிங், எனக்கு முன்னால வேற பொண்ணு யாராவது டேஸ்ட் பண்ணிருக்கீங்களா? ஏன் டார்லிங் அழுவுது? என்னத்த சொல்ல, இந்த பொம்பளை சுகம்னு சொல்லுவாங்களே, அது கசப்பா இனிப்பான்னு இது வரைக்கும் எனக்கு தெரியாது.
இந்த புஸ்தகம்ல புஸ்தகம் அத படிச்சு என் உடம்பு உஷ்ணத்தை தீத்துறது. ஸ்விம்மிங் பூலா? நானும் அப்படித்தான். என் கருப்பை டச் பண்ண போற முத கஸ்டமரே நீதான். விடியறதுக்கு இன்னும் ரொம்ப நேரம் இருக்கு. எய்ட்ஸ் வர்றதுக்கு முன்னாடி நான் இந்த தொழில் பண்ணி காரு பங்களாலாம் வாங்கி பெரிய கோடீஸ்வரி ஆகணும்னு பிளான் பண்ணிருக்கேன். நீ என்ன ராசி? நான் வந்து காளை ராசி. நீ என்ன ராசி? நான் விருச்சிக ராசி. செல்போ, உன் உடம்பு என்ன மின்சார வாரியமா இப்படி ஷாக் அடிக்குது? பவர் கட்டு வராது இல்ல?